ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களை ட்ரஸ்ட் பண்ணுறேன்ட்டு ஒரு 1000 தடவைக்கு மேலே சொன்னாங்க. இந்த மாதிரி அழுத்தமாக சொல்கிறதுக்கான ஒரு ரீசன் என்னென்னா, என்கேஜ்மெண்ட்டில் வந்து இவங்களோட மேக்கப்னால மாப்பிள்ளை வீட்டு சைடில் வந்து கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட் ஆகிருக்காங்க. நீ வந்து நார்மலாகவே வந்திருக்க வேண்டியதானே, உன்னை யார் மேக்கப்பில் பண்ண சொன்னால், மேக்கப் சுத்தமாக எங்களுக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இவங்கக்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து அதுக்கப்புறம் மேரேஜ்க்கு மேக்கப் பண்ணவே கூடாதுன்ற ஒரு முடிவுக்கே வந்துட்டு மேரேஜ்க்கு இவங்க மேக்கப் பண்ணவே இல்லை. பட் ரிசப்ஷனுக்கு கண்டிப்பாக உன்னோட பேஜில் எனக்கு இந்த மாதிரி லுக் பிடிச்சிருந்தது, ஸோ நான் நம்பி உனக்கு நான் கொடுக்குறேன், ப்ளீஸ் எனக்கு நல்லா பண்ணிவிடுன்னு சொல்லிட்டு நாளைக்கு ரிசப்ஷனாக இன்றைக்கி நைட் வரைக்கும் எனக்கு வந்து இவங்க பயமுறுத்திட்டே இருந்தாங்க. எனக்கே டவுட் வந்துருச்சு நம்ம நல்லா பண்ணுவோமா அப்படின்றது. ஸோ அவ்வளோ சிரிச்சிட்டு ரொம்ப ஜாலியாக வந்து நாங்கள் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணோம். அவுட்புட் எப்படி இருந்தது அப்படின்றத நான் வந்த பிறகு எனக்கு கால் பண்ணி சொல்லும், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லும், நீ சொன்ன அமௌண்ட்டை விட நான் எக்ஸ்ட்ராவே உனக்கு நான் காசு போட்டுட்டேன், அதே மாதிரி என்கிட்ட காசுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உனக்கு டைமண்ட் ரிங் கொடுப்பேன். எல்லாருமே எனக்கு ஹக் பண்ணி கிஸ்